දෙවියන් වහන්සේගේ ශුද්ධ වචනය தேவனுடைய பரிசுத்த வார்த்தை යෙසායා ஏசாயா 62 62 පළවෙනි පද 5 අපි කියවන්නට යනවා. முதல் 5 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். දමිළ භාෂාවෙන් කියවන කෙනෙක් ඉස්සරහට එන්න පැහැදිලිව ඒක කියවන්න. தமிழ் மொழியிலே வாசிக்கிறவர்கள் முன்பதாக வந்து மிகவும் அருமையாக அதை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். යෙසායා 62 ஏசாயா 62 පළවෙනි පද 5. முதல் 5 வசனங்கள். ස්වාමින් වහන්සේ නුඹ කෙරෙහි ප්‍රසන්නය. නුඹේ දේශයද සරණ පාවා ගනු ලැබේ. මක්නිසාද තරුණයෙකු විසින් කන්‍යාවක් පාවා ගන්නා මෙන් නුඹේ පුත්‍රයෝ නුඹ සරණ පාවා ගන්නෝය. இருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ආමෙන්. හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார் සියොන් උදෙසාත් சீயோன் යෙරුසලම උදෙසාත් මම නිශ්ශබ්දව ඉන්නේ නැහැ. எருசலேமுக்காகவும் நான் அமைதியாய் இருக்க மாட்டேன். දෙවියන් වහන්සේ තෝරගත්තා වූ සෙනග උදෙසා ස්වාමීන් වහන්සේ නිශ්ශබ්දව ඉන්නේ නැහැ කියලා කියනවා. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக தேவன் அமைதியாய் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். මොකද අපේ නේවි එකේ ඉන්න දුව පිටිපස්සේ ඉඳලා ඉස්සරහට අවිල්ල කියවන්නේ කොහොම පිටිපස්සේ ඉඳලා කියුවේ. நேவியில இருக்கிறதான அந்த சகோதரி முன்பதாக வந்து வாசிக்க சொல்லும் பொழுது அவர் பின்னபடியாக இருந்து வாசித்தார். සමහර විට මුහුද මැදින් ඉඳලා වාහනේ කියන්නේ බෝට්ටුව පිටිපස්සට යන්නේ. கடல் நடுவிலே இருக்கிறபடினாலே கப்பல் வந்து பின்பதாக செல்கிறது. මොකද අර හුලන් සද්දෙට ඇහෙන්නේ නැහැ කියන அந்த காற்று சத்தத்துக்கு දේ. விளக்கு කමක් නැහැ. பரவாயில்லை. කොහොමද? எப்படி என்றால் දේවදරුවෝ தேவனுடைய பிள்ளைகள் මුහුදේ සිටියා, கடலிலே இருந்தாலும் ගුවනේ සිටියා, விமானத்திலே இருந்தாலும் පොළවේ සිටියා. பூமியிலே இருந்தாலும் මගේ සේනාවල දෙවියන් වහන්සේ அவருடைய சேனைகளின் தேவன் එයාගේ තෝරගත්ත සුද්ධවන්තයන් උදෙසා அவர் தெரிந்து கொள்ளப்பட்டதான සියොන් பரிசுத்தவான்கள் වලට යන්නා වූ සෙනග උදෙසා, சியோனுக்கு செல்கிறதான දේව ஜனங்களுக்காக පාමුලට යන්නා වූ සෙනග උදෙසා, தேவனுடைய பாதத்துக்கு செல்கிறதான ஜனங்களுக்காக යෙරුසලම උදෙසා எருசலேமுக்காக එයා නිශ්ශබ්දව ඉන්නේ නැහැයි කියලා කියනවා. அவர் அமைதியாய் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். මගේ තාත්තා එච්චර අපිට ආදරෙයි. என்னுடைய தகப்பன் அவ்வளவாய் எங்களை நேசிக்கிறார். එයා අපිට නිතරම කතා කරන නිසා තමයි මේ විදිය වචන අපිට ස්වාමීන් වහන්සේ දෙන්නේ. அவர் நித்தமும் எங்களோடு பேசுகிறபடினாலே இப்படியான வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு එයා கொடுக்கிறார். නිශ්ශබ්දව නොසිටින නිසා තමයි ශුද්ධාත්මයන් වහන්සේ කර්ණ කොටගෙන අපේ පාපයට පසුතැවිලා හැරෙන්න කියලා එතුමා නිතරම අපිට ආරාධනා அவர் කරමින් மௌனமாய் සිටින්නේ. இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி அவருக்குள்ளாய் மனம் திரும்பி ඔබගේ වැරදි අඩුපාඩු හදාගෙන යේසුස් වහන්සේගේ ලේ වලින් සේදෙන්න කියලා නැවත අපිට කතා කරන්න මෙන්න මේ பிள்ளைகளை නිසායි. திருத்திக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுங்கள் என்று மறுபடியும் எங்களுக்கு சொல்கிறார். අපිට මේක කවද්ද දැනෙන්න පටන් ගන්නෙ, කවද්ද අපිට මේ තුල ගමන් කරන්න තීරණය කරන්න කියන එක ඔබ තීරණය කරන්න. இது எப்பொழுது எங்களுக்கு உணர ஆரம்பிக்கிறது, எப்பொழுது நாங்கள் இதுக்குள்ள மாற்றமடைந்து பயணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் මෙච්චර தீர்மானிக்கிறோம். අපිට ආදරෙන් තරවටුවේ වචනය, ප්‍රේමයේ වචනය, ආලේපයේ වචනය, මඟ පෙන්වීමේ වචනය, මේ වචන එච්චර ගැඹුරු දේවල් අපිට කතා කරද්දි අපිට ඇහුන්නේ හැඟුන්නේ වගේ ඉන්නේ ඇයි? எங்களுக்கு மிகவும் அன்பான கண்டிப்பான மிகவும் அறிவுரையாக இருக்கிறதான இந்த வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு சொல்லியிருக்கும் போது ஏன் நாங்கள் අද අපිට මේ දේව වචනය හරියට නවකතා පොතක්, කෙටි කතා පොතක් වගේ වෙලා නේද? இன்று தேவனுடைய வார்த்தையானது சிறிய புத்தக கதைகளை போல மாறி இருக்கிறது. අද ඔබයි මමයි ශුද්ධාත්මයන් වහන්සේට ඉඩ දීලා දේව වචනේ කියවනවද? එහෙම නැත්නම් මේක ලස්සන කතා පොතක්, එහෙම නැත්නම් මේකේ ලස්සන මොනවද කියන්නේ ස්ටෝරි, එහෙම නැත්නම් ලස්සන ඉතිහාසයක් තියෙන පොතක් එක්ක කියවනවා කියලා ඔබ කියවනවද? நாங்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் நிமித்தம் இந்த வார்த்தையை வாசிக்கிறோமா, இல்லை என்றால் இது ஒரு வரலாறு புத்தகத்தை போல நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோமா?
ඒක ලස්සන කතාන්දර පොතක්. இது மிகவும் அழகான ஒரு கதை ලස්සන புத்தகமாக කතා இருக்கிறது. වස්තුවක් එකකට එකක් බැඳිලා තියෙනවා. ஒவ்வொரு கதைகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. අපි එහෙමද කියවන්නේ? அப்படியாய் நாங்கள் வாசிக்கிறோமா? ස්නේහවන්ත දේව දරුවනි. அன்பான தேவ பிள்ளைகளே, නෑ. இல்லை. මේ දේව වචනය ජීවමාන වචනයක්. இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. අද මම මේ බලන කොටස තව සතියකින් මෙතන දේශනා කරත් එතන වෙනත් පණිවිඩයක් අපිට දෙන්නේ. இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதான இந்த வார்த்தை இன்று ஒரு கிழமையில நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் வேறு ஒரு வார்த்தை தேவன் எனக்கு கொடுப்பார். ඒකාකාර පුදුමාකාරී ජීවමාන වචනයක් මේක. புதினமான அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. අද මේ වචනේ ඔබ කොච්චර ඉඩ දෙනවද? இன்று இந்த வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவாய் இடம் கொடுக்க අද போகிறீர்கள்? කොච්චර දේව අහන්නට ඇහුම්කන් දෙන පිණිස இன்று எவ்வளவாய் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக අපි ඉඩ දෙනවද? நாங்கள் இடம் මේ கொடுக்கிறோம். තාත්තා කියනවා ஆனாலும் தகப்பன் මම சொல்கிறார், නිශ්ශබ්ද වෙන්නේ නෑ. நான் மௌனமாய் මට இருப்பதில்லை. මං හැම වෙලේම කතා කරනවා. நான் எப்பொழுதும் உன்னோடு பேசிக் හැම கொண்டிருக்கிறேன். වෙලේම කතා කරනවා. எப்பொழுதும் நான் உன்னோடு பேசிக் ඒක கொண்டிருக்கிறேன். දවල් වෙලා වෙන්න පුළුවන්. பகல் நேரமாய் இருக்கலாம், උදේ වෙලා වෙන්න පුළුවන්. அதிகாலையா இருக்கலாம், රාත්‍රී වෙලා වෙන්න இரவு පුළුවන්. நேரமாய் இருக்கலாம், මධ්‍යම රාත්‍රිය වෙන්න පුළුවන්. அதிகாலையாய் இருக்கலாம். හැම වෙලේම එයා කතා කරනවා. எல்லா நேரத்திலும் தேவன் මම பேசுகிறார். දන්නේ මට නම් මගේ දෙවියන් වහන්සේ හරි පුදුමයි. எனக்கு தெரியாது, எனக்கு நான் என் தேவன் பெரியவர். රෑ එකට නැගිට්ටත් நான் இரவு 1 மணிக்கு எழும்பினாலும் මගේ තාත්තා කතා කරනවා. என்னுடைய தகப்பன் என்னோடு பேசுவார். 2ට 3ට නැගිට්ටත් 2-3 மணிக்கு எழும்பினாலும் 4 5ට නැගිට්ටත් 4-5 மணிக்கு எழும்பினாலும் ඒ නැගිටෙන්නේ அது எழுந்திருப்பது තාත්තා මට කතා කරන්න ඕන නිසා. தேவன் என்னை அழைப்பதினால். ඒ අත්දැකීම ලැබුම මාර නිදහස. அந்த අனுபவத்தை பெற்றுக்கொண்டவுடன் සමහර மிகவும் කාලවල කේන්ති விடுதலையாய் යනවා. சில நேரம் கோபம் வரும், අයියෝ නිින්ද යන්නේ නැහනේ. தூக்கம் செல்வதில்லை. නිින්ද යන්නේ නැහැ. අයියෝ ஐயோ எனக்கு தூக்கம் போவதில்லை. සමහර කාලවල කොට්ටේ හපාගෙන ඉන්න අය නිින්ද යන්නේ නැතුව කට්ටිය මන්දන මටත් එහෙම ආව එක කාලයක්. ඒක කේන්තියක් කියලා නිින්ද යන්නේ නැතිකොට. சில நேரம் தூக்கம் செல்லாவிட்டால் ஒரு கோபம் வரும், தலையணை கட்டித்துக் கொண்டு இருக்கும் அதை. නමුත් ஆனாலும் ස්වාමීන් වහන්සේ මට කිව්වා தேவன் எனக்கு சொல்லுகிறார், මම ඔබට කතා කරන්න ඕන නිසා මම ඇහැරවන්නේ. நான் உன்னோடு பேச வேண்டும் என்கிறபடினாலே நான் உன்னை எழுப்புகிறேன் என்று. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, ඒ වෙලාවේ அந்த நேரத்திலே රාය ඉඳන් ඇහැරගෙන හිටියා. விடிய வரை எழுந்திருந்தாலும் අර නිින්ද ගියේ නෑ කියන කේන්ති එන්නෙත් නෑ. පුදුම සහනයක්, පුදුම සමාදානයක්, පුදුම නිදහසක්. அந்த தூக்கம் போல் செல்லவில்லையே என்று அந்த கோபம் வராது, வித்தியாசமான ஒரு சமாதானம் எனக்குள்ளாய் வரும். ඔබ මේ අත්දැකීම ඇතුළට ඇතුල් වෙන්න. நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளாய் உள் செல்ல. මම දැන් එතන උගන්වන්නේ මට ඒක වුණා කියලා ඔබටත් ඒක වෙන්න ඕනි කියලා නෙවෙයි. මේක நான் හොඳට වටහා ගන්න. சொல்வதிலே எனக்கு நடந்தபடினாலே இதுவும் உங்களுக்கு நடக்கவே வேண்டும் என்று நான் ඔබට சொல்கிறேன். රාත්‍රී කාලයේදී සමහරක් වෙලාවට හොඳට නිින්දනවා. පාන්දර 4 විතර වෙනකොට මధుරෙක් හරි ඇවිල්ලා තනලන් කුම් කරලා ඇහැරෙනවා. உங்களுக்கு இரவு நேரத்திலே நன்றாக தூக்கம் செல்லும், ஆனாலும் 4 மணிக்கு அதிகாலை 4 மணி அளவிலே ஒரு கொசுவாவது கடித்து உங்களுக்கு ඒක එක දවසක් දෙයක් වෙන්න පුළුවන්. එක දවසක් දෙයක් වෙන්න පුළුවන්. அது 1-2 நாள் நடைபெறலாம். හැබැයි ඒක දිගටම සිද්ධ වෙනවා නම් அது தொடர்ந்து உங்களுக்கு நடைபெறுமானால் ඔබ අහන්න. நீங்கள் கேளுங்கள், ජෙසුනි இயேசுவே ඔයා මට කතා කරන්න හදනවා නේද? நீங்கள் என்னோடு பேச தயாராகிறீர்கள். ස්වාමීනි මට සමා වෙන්න මට ඒක තේරුම් ගියේ නෑ. என்னை மன்னித்து விடுங்கள் தகப்பனே, எனக்கு அது விளங்கவில்லை. කේන්ති යනවා. எனக்கு தூக்கம் போகாவிட்டால் මට கோபம் வருகிறது. මధුරත් එක්ක කේන්ති යනවා. எனக்கு அந்த கொசுவோடு கோபம் வருகிறது. ඒව නැත්තම් කවදාකවත් නැති විදියට මුත්‍රා බරක් හරි හැදිලා තද මුත්‍රා බරක් හරි හැදිලා අර නැගිටලා යන්න ඕනි තැනට එයි. மிகவும் கடுமையான சிறுநீர் வலி ஏற்பட்டு நாங்கள் எழுந்து செல்வதற்கு அந்த நேரம் வரும். එයා ඇහැරගෙන අපිට හැම වෙලේම එයාත් අපිට කතා කරනවා. அவர் எழுந்திருந்து எப்பொழுதும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ඒක තමයි ඒ තාත්තගේ ආදරය. அதுதான் அந்த தகப்பனுடைய அன்பு. ඒ තාත්තගේ ආදරය හරි පුදුමයි. அந்த தகப்பனுடைய அன்பு மிகவும் புதிய. එයා කියනවා මම කතා නොකර ඉන්න නෑ. උඹලා ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙනකන් සියලු වලට ඇතුල් වෙනකන් මම උඹලත් එක්ක ඉන්නවා. நீங்கள் சீயோனுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து செல்லும் வரை நான் கதைப்பதை நிறுத்துவதில்லை என்று தேவன் சொன்னார். අද අපි මේක තේරුම් ගන්නේ නැති නිසා මේක වදයක් වෙලා. இன்று நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளாதபடினாலே எங்களுக்கு அது மிகவும் අද கஷ்டமாக இருக்கிறது. වැඩියෝ නෑ. අද කී දෙනෙක් සභාව අඩුයිද? இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு ஞாயிறு தினம் தான் உங்களுக்கு උදේට மிகவும் නැගිටින්න சோம்பலாக බැරි இருக்கிறது. දවස. උදේට නැගිටින්න බැරි දවස. உங்களுக்கு அன்றைய நாள்ல எழுந்திருக்கவும் முடியாது. සමහරක් වෙලාවට சில நேரங்களிலே අපි කියනවා நாங்கள் சொல்லுவோம், ඉරිදා විතරයි නිදහස් තියෙන්නේ නිදා ගන්න. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே எங்களுக்கு விடுதலை இருக்கிறது, தூங்குவது, පොඩ්ඩක් නිදා ගන්න. கொஞ்சம் தூங்குவதற்கு කවක් නැහැ. பரவாயில்லை, කවක් නැහැ නිදා ගන්න.
பரவாயில்ல தூங்கிக் கொள்ளுங்கள். නමුත් සේනාවල දෙවියන් වහන්සේට දිය යුතු ඒ මොහොත දිය යුතුමයි. ஆனாலும் சேனைகளின் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை நீங்கள் கட்டாயம் கொடுக்கவே வேண்டும். එහෙම ඔබ කරන්නේ නැත්තම් அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் මේක ශාප කිරීමක් නෙවෙයි, பணம் වෙච්ච දෙයකුත් நடந்தது කරපු දෙයකුත් නේ. எந்த காரியமும் செய்து ඇයි? ஏனென்றால் දෙවියන් වහන්සේට දිය යුතු කාලය ඔබ ගෙදර ඉඳලා දෙන්නෙත් නැහැ. සභාවට සබත් දවස දෙන්නෙත් නැහැ. நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வீட்டில் இருந்தும் கொடுக்கவில்லை, சபையில் வந்தும் கொடுக்கவில்லை. ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ කියනවා மறுபடி நாளை தேவன் එයා சொல்லுகிறார், කතා නොකර ඉන්නෙත් නැල්ලු. அவர் மௌனமாய் இருக்கவும் மாட்டார். ධර්මිෂ්ඨකම ආලෝකය මෙන්ද ගැලවීම ඇවිලෙන පහනක් මෙන්ද நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகின்ற தீவட்டி போலவும் නික්මෙන තුරු නොනවතින්නේය. வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருக்கும். දැන් ඔබට තේරුම් ගන්න நீங்கள் நன்றாய் விளங்கிக் දෙවියන් கொள்ளுங்கள். වහන්සේ ඔබ ධර්මිෂ්ඨයෙක් හැටියට කැදෙව්වා. தேவன் உங்களை நீதிமான்களாய் ඔබ ஆக்கினார். ධර්මිෂ්ඨයෙකුනේ කොහොමද? நீங்கள் நீதிமான்களாய் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ කරන කොටගෙන இயேசு கிறிஸ்துவின் යේසුස් ரத்தத்தினாலே, ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසියේ පූජාව කරන කොටගෙන சிலுவை மரணத்தினாலே, අපේ පාපය අපේ ශාපයට සමාව දීලා எங்களுடைய பாவ சாபங்களுக்கு අපේ පාපය කුලිය ගෙවලා உங்களுடைய பாவத்திற்கு එතුමාගේ දරුකමේ උරුමය අපට දුන්න නිසා අපි ධර්මිෂ්ඨ කියන அவர் දරුවෙක් වඩ පත් தேவ වෙනවා. புத்திர சுவிகாரத்தை கொடுத்தபடினாலே என்று நாங்கள் விடுதலையாகிறோம். ඒ ධර්මිෂ්ඨකමට පත් වෙනකොට அந்த நீதிக்குள்ளாய் கடந்து செல்லும் போது අපි තුලින් ආලෝකයෙන් අවශ්‍යයි. நமக்குள்ளாய் வெளிச்சம் வர வேண்டும். ඒ නිසා තමයි මම කිව්වේ. ஆனபடினாலே நான் சொன்னேன், සුරංගගේ අම්මා දිහා දකිනකොට ඊය මම දැක්කා මාර ලස්සනයි. சூராங்க சகோதரனுடைய தாயாரை பார்க்கும்போது மிகவும் அழகாக இருந்தார். ඒ තිබිච්ච ඒ අර අන්ධකාර මැදුම් එළියට යනකොට එයා වෙනස් වෙලා මට අඳුරගන්න වෙන තත්ත්වයට ඇවිල්ලා. அவருக்குள்ளாய் இருந்ததான அந்த அந்தகாரம் விலகி செல்லும் போது அவருக்குள்ளாய் ஒரு வெளிச்சம் கடந்து ඒ வருவதை තාත්තත් நான் වෙනස්. அந்த தகப்பனும் மாறிவிட்டார். සාමාන්‍යයෙන් ඇඟට ලෙඩක් රෝගයක් කියන එක ඒක වෙනම දෙයක්. சாதாரணமாக சரீரத்துக்கு ஒரு நோய் வியாதி வருவது சாதாரணமானது. මුල වෙනස්. முகம் மாறிவிட்டு ඇයි? ஏன் අපි තුල ආලෝකය දැල්වෙන්න පටන් අරන්. எங்களுக்குள்ளாய் வெளிச்சம் பற்றி ඒ ආලෝකය අර තිරේ තියෙන නිවිච්ච දැල්ලක් වගේ අර නිවිල ගියාට පස්සේ ගින්දර ටික තියෙනවනේ. அந்த திரி எரிந்து போன பிறகு அதுல நெருப்பு இருக்கிறது போல එහෙම නෙවෙයි. அப்படி அல்ல. සේනාවල දෙවියන් වහන්සේ කියනවා சேனைகளின் தேவன் சொல்கிறார், ඒ ගැලවීම ඇවිල්ලෙන පහනක් මෙන් නික්මෙන තුරු அந்த ரட்சிப்பு வந்து எரிகிற தீவெட்டியை போல இருக்கும் என்று. එහෙනම් அப்படி என்றால் ඔබ කියන කලාවැදිරි එළිය වගේ තියෙන අර තිරේ විතරක් දැල්විලා හරියන්නේ නැහැ. அந்த திரி மாற்றம் எரிந்தால் போதாது, ඔබ පහනක් මෙන් දැල්වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் ஒரு தீவெட்டியை போல දැන් எரிய අපි வேண்டும். දන්නවා මේ විදිය බල්බ් දැන් අර ඉස්සර අර ෆිලමන්ට් එකේ තියෙන බල්බ් ගුண்டு බල්බ් එකේ තියෙනවනේ. உங்களுக்கு தெரியும் அந்த குண்டு பல்ப் இருக்கிறது, ඒකේ සමහරක් ඩිම් වුණාම அது டிம்மாகின பிறகு ඒ ෆිලමන්ට් එක විතරක් නියන් චුට්ටක් පත් වෙලා දිනවා හැබැයි එළියක් නැහැ. அது சின்னதாக பத்திருக்கும், ஆனால் ஒரு வெளிச்சம் இருக்காது. ගැන ඒක හරියට අර ගින්දර ටිකක් තියෙනවා වගේ අර ෆිලමන්ට් එකේ රතු පාට වගේ වෙලා තියෙනවා. අර සුදු එළිය නෙවෙයි රතු පාට වගේ අර කරන්ට් එක අඩු වෙලාවට පොඩ්ඩක් බලන්න. கரண்ட் குறைந்த நேரத்திலே அந்த மங்கி எரிகிற லைட்டை போல் இருக்கும். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், එහෙම නෙවෙයි. அப்படி அல்ல, බල දැල් වෙන තුරු நீங்கள் எரிகிற வரை පහනක් දැල්ලුනොත් කොහොම තියෙයිද? தீவெட்டி ஒன்று எரிந்தால் எப்படி இருக்கும், පහනක් දැල්ලුනොත් කොහොම තියෙයිද? தீவெட்டி ஒன்று எரிந்தால் எப்படி இருக்கும்? අන්ධකාරය නැති වෙන්න ඕනි. அந்த இருள் இல்லாது போய்விடும். එහෙනම් සේනාවල දෙවියන් වහන්සේ කියන්නේ මොකද්ද? ஆனால் சேனைகளின் මම தேவன் என்ன උඹලව சொல்கிறார்? අතහරින්නේ උඹලා හොඳට දැල් වෙලා උඹලා ඉන්න පරිසරයේ ආලෝකමත් වෙන තුරු. හalleluya. சேனைகளின் தேவன் சொன்னார், நான் உங்களை கைவிட மாட்டேன். நீங்கள் இருக்கிறதான சமூகத்திலே நீங்கள் பற்றி අද எரியும் வரை. ඔබ ඉන්න නිවස ආලෝකයේද? இன்று நீங்கள் இருக்கிறதான வீடு ඔබ ඉන්න வெளிச்சமுள்ளதா? ගමේ நீங்க இருக்கிறதான ඔබ கிராமத்தில் ආලෝකයක්ද? நீங்கள் வெளிச்சம் உள்ளவர்களா? ඔබ ඉන්න සමාජයේ நீங்க இருக்கிறதான රැකියා சமுதாயம், කරන තැන, வேலை செய்கிறதான වගා කරන තැන, விவசாயம் செய்கிற පාසලේ பாடசாலையிலே ඔබ ඉන්න තැන நீங்கள் இருக்கிறதான இடத்திலே ඔබ ආලෝකයක්ද? நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? ඔබ ආලෝකයක්ද? நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? මොන ආලෝකයේද නේ රමණකයි ඈනුම් ගන්නෝනේ හක්ක පයින්. என்ன வெளிச்சம்? சிலர் வந்து கொட்டாய் விடுகிறார்கள். වචනේ ඇහෙන්නම ආලෝකය කොහොමද දැල් වෙන්නේ යන්නේ? வார்த்தையை கேட்கும் பொழுதே கொட்டாய் விடும் பொழுது எப்படி வெளிச்சம் எரியும்? මේ කම්මැලිකම ගේන්නේ කවුද? இந்த சோம்பல்தனத்தை கொண்டு வருவது யார்? යක්ෂයා. சத்துருவானவன்.
සෙනෙහවන්ත දේව දරුවනි சேனைகளின் பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේ තුල ඉන්න කෙනා දැල්වෙන්න අවශ්‍යයි. தேவனுக்குள்ளாய் இருக்கிறவர்கள் பற்றி எரிய வேண்டும். ඒකම නේද මතෙව් සුභාරංචියේ පහන ගැන කියන්නේ. அதே போலதானே மத்திய சுவிசேஷத்திலே පහන දල්වා කුරුණියට තියන්නේ. එහෙම නේ. தீவெட்டியை கூட சொல்லப்படுகிறது. පහන දල්වා කුරුණියට තියන්නේ කියලා නේ කියන්නේ. விளக்கை கொளுத்தி அடியிலே வைக்கும்படி சொல்லுகிறது. රයිට්. කතා කරන්න අප්පා. கதைத்து விடுங்க. අනේ පාස්නේ මොකා කිව්වත් මම නම් කුරුණියට තමයි පහන දල්වලා තියන්නේ. இந்த பாஸ்டர்ல யார் சொன்னாலும் நான் வந்து ஒரு குறுகிய இடத்துல தான் தீவெட்டியை கொளுத்தி வைப்பேன். ඇයි මන් නිසා අනිත්‍යව ආලෝක ලබන්නේ? ஏன் என் நிமித்தம் மற்றவர்கள் வெளிச்சத்தை பெற்றுக் ඔව් ඉතින් අනුන්ගේ පහනෙන් ආලෝක ලබන අය ඉන්නේ ඔක්කොම. மற்றவர்கள் எல்லாம் மற்றவர்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை பெற்றுகிறவர்களாய் මම இருக்கிறார். මොකටද අනුන්ගේ පහනක් වෙන්නේ? நான் என்னத்துக்கு மற்றவர்களுக்காக வெளிச்சமாய் இருக்க வேண்டும்? අපි එහෙමයිනේ. நாங்கள் அப்படினா ඒකට උත්තරේකුත් නැහැ මේකට උත්තරේකුත් නැහැ. இரண்டுக்குமே ஒரு பதில் இல்லை. මොකක්ද හිතන්නේ? என்ன நினைக்கிறீர்கள்? මොකක්ද හිතන්නේ? என்ன நினைக்கிறீர்கள்? මම මොකටද අනුන්ට පහනක් වෙන්නේ නේද? අනුන්ට එළියක් වෙන්නේ. நான் என்னத்துக்கு மற்றவர்களுக்கு விளக்காய் இருந்து ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும்? සරිද මොනවද හිතන්නේ? சரிதான், என்ன நினைக்கிறீர்கள்? මොකටද මම අනුන්ට පහනක් වෙන්නේ? நான் என்னத்துக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும்? අජිත් මොකද හිතන්නේ? அஜித் என்ன நினைக்கிறீர்கள்? මේ තීන ලෙඩ මතුවට අනුන්ට එළිය දෙන්න ගිහිල්ලා තවත් இருக்கிற நோய்கள் போதாதபடினாலே மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருப்பது எப்படி? සුරංග මොකක්ද හිතන්නේ? சுராங்க என்ன நினைக்கிறீர்கள்? මං විතරක් ආලෝකය ලබාගෙන කුරුණියට මම පහන තියාගෙන ඉන්නවා. நான் மட்டும் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நான் குறுகிய இடத்திலே இருக்கிறேன். කවුද? මොකද කියන්නේ? சகோதரி என்ன நினைக்கிறீர்கள்? උත්තර දෙන්නේ නැහැ මොකද දැන්? பதில் கொடுப்பதில்லை. என்னவென்றால் උත්තර දුන්නොත් දැල් වෙන්න මේපේ. பதிலை கொடுத்தால் நான் எரியவே මෙච්චර මේ සේනාවල දෙවියන් වහන්සේ කතා කරනවා. இவ்வளவாய் சேனைகளின் தேவன் கதைக்கிறார். සුසන්ත මොකද කියන්නේ? சுசந்த என்ன சொல்லுகிறீர்கள்? ආලෝකයක් වෙන්න ඕනි කුරුණියටද? வெளிச்சமாய் இருக்க வேண்டுமா? கொளுத்து உள்ளுக்குள்ளாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். මේ සේනාවල දෙවියන් වහන්සේ කියනවා. சேனைகளின் தேவன் சொல்லுகிறார், ඔබ දැල් වෙනකම් මම අතාරින්නේ නැහැ. நீ எரியும் வரை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று. ධර්මිෂ්ඨකම ආලෝකයක්. நீதியின் வெளிச்சம், ඒ ආලෝකය දැල් වෙනකම් මම ඔබව අතාරින්නේ அந்த නැහැ. வெளிச்சம் எரியும் வரை நான் உன்னை கைவிட ඇයි மாட்டேன். මේ දෙවියන් වහන්සේට වෙන අය නැති නිසා? ஏன் தேவனுக்கு வேற யாரும் இல்லாதபடினாலா? මේ මාවම දල්වන්න හදන්නේ. என்னையே எரிய ஆரம்பிக்கிறார், ඔබවම දල්වන්න හදන්නේ. உங்களையே எரிவிக்க ஆரம்பிக்கிறார். චුට්ටක් හිතන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். සමහරක් අය මෙතන ඉන්න සමහරක් අය මත්ද්‍රව්‍ය නිසා ආලෝකය නිමාගෙන ඉන්නවා. சிலர் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் மதுபானத்துக்கு அடிமைப்படினாலே அவருடைய வெளிச்சத்தை අනේ අනේ අපි නම් ඕවා කරන්නේ නැහැ. ඔය බාබුල් පැකට් එකක් ආවම මිසක් නැද්ද? நாங்கள் அப்படியெல்லாம் செல்வதில் ஒரு பாபுல் பாக்கெட் ஒன்று சாப்பிடுறது மாத்திரம் එතන ගම කනවා. இல்லை என்றால் கம சாப்பிடுவோம். ඒක නම් වලින් තියෙන අනුවර්ත නාම වලින් ඒක මොකද ගම කනවා කියලා. நிறைய பெயர்கள் இருக்கிறது கம சாப்பிடுவாங்க என்று. හැබැයි පුතේ උඹලා සභාවට ඇවිල්ලත් උඹලා ගම කනවා නම් කොහේලා හරි පිළිකාවක් ඇදිලා හොස්පිටල් එකේ ඉන්නකොට අන්න එළිතරව් වෙනවා. சபைக்கு வந்து நீங்க கம சாப்பிடுவீர்கள் என்றால் உங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு நீங்க வைத்தியசாலையில இருப்பீர்கள். මොකද ගම කෑවම දත්තර පාට වෙන්නෙත් නෑ හොයන්නත් බෑ. හක්කිනි තියාගෙන ඉන්නේ. கம சாப்பிட்டால் உங்களுடைய பல் நிறம் மாறுவதும் இல்லை, அது ஒரு அக்கையிலே இருக்கும். නේද? එහෙම අයට පිළිකාව එළියට එනකොට තමයි මතක් වෙන්නේ. அப்படிப்பட்டவர்களுக்கு புற்றுநோய் வெளியிலே வரும் பொழுதுதான் அது ஞாபகம் வரும். අපි හිතනවා நாங்கள் நினைக்கிறோம் පුංචි පාපය ලොකු පාපය. சிறிய பாவம் பெரிய பாவம். අපේ පහන දැල් වෙන්න බැරි වෙන පිණිස යම් බාධාවක් තියෙනවනම් எங்களுடைய விளக்கு எரியாதபடிக்கு ஏதாவது ஒரு எங்களுக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்றால், සේනාවල දෙන්නා ඔය ආලෝකය දැල් වෙන්න බැරි වෙන පිණිස යම් බාධාවක් තිබෙනවනම් ඒ බාධාව දකින්නේ ඔබයි. சேனைகளின் தேவன் கொடுக்கிறதான அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் ඔබ ගැන තියෙන දුර්වලකම මා තුළ තියෙන දුර්වලකම දකින්නේ ඔබයි මමයි. உங்களுக்குள்ளா எனக்குள்ளா இருக்கிறதான பலவீனத்தை காண்பது நீங்கள் தான். අද ඔබ හිතන්නේ මොකද්ද? நீங்கள் இன்று என்ன நினைக்கிறீர்கள்? ස්වාමීන් වහන්සේ කියනවා උඹලා දැල් වෙනකම් මම උඹලව අතාරින්නේ නැහැ. මම නවතින්නේ. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எரியும் வரை நான் உங்களை கைவிடுவதில்லை என்று. මොකද හිතන්නේ?
என்ன நினைக்கிறீர்கள்? මොකක්ද හිතන්නේ? என்ன நினைக்கிறீர்கள்? අනේ පාස්ටර් කොච්චර කිව්වත් ආයෙ බුලත් පිටක් කෑවට මොකද වෙන්නේ? නැද්ද කාර්යය? பாஸ்டர் எவ்வளவு சொன்னாலும் நான் வெத்தலை சாப்பிட்டால் என்ன நடக்க போகிறது? ඔයිට වඩා කොච්චර පව් කරනවද මිනිස්සු? அதை விட எவ்வளவாய் பாவம் செய்கிறார்கள் மனிதர்கள். මං ඉතින් ආයෙ මේ පුතයි මමයි දෙන්නම පොඩි බුලත් පිටක් කෑවට මොකද වෙන්නේ නේද? நானும் எனது மகனும் சிறிதாக ஒரு வெத்தலை சாப்பிட்டால் என்ன நடக்க போகிறது? සමහරක් අය බුලත් පිට කෑවෙ නැතුව කොච්චර පව් කරනවද? පේන්නේ නැති. சிலர் வந்து அதை வெத்தலை சாப்பிடாவிட்டாலும் எவ்வளவாய் பாவம் செய்கிறார்கள் தெரியாவிட்டாலும். නේද අතුරු කරුවා අම්මා? වෙන ඊට වඩා බලන්නකෝ බුලත් පිටක් කටේවත් තියන්නේ. சிலர் வந்து வெத்தலை வாயில் கூட வைப்பதில்லை. නියමයි. நன்றி. වෙන අය කොච්චර පව් කරනවද? மற்றவர்கள் எவ்வளவாய் பாவம் செய்கிறார்கள். අරයා මෙයාට බෝලේ පාස් කරන්න එපා. மற்றவர்களுக்கு நீங்கள் பந்தை உருட்ட வேண்டாம். අරයා මෙයාට බෝලේ පාස් කරන්නට එපා. மற்றவர்களுக்கு நீங்கள் பந்தை සේනාවල දෙවියන් වහන්සේට අවශ්‍ය ඔබවයි මාවයි දල්වන්න. சேனைகளின் தேவனுக்கு தேவைப்படுகிறது உங்களையும் என்னையும் எரிவிக்கிறது. ඔබවයි මාවයි අන්ධකාරයේ තියෙන තැන දල්වලා ඒ අන්ධකාරය නැති කරන්නයි සේනාවල දෙවියන් වහන්සේට ඕනේ. சேனைகளின் தேவனுக்கு தேவைப்படுகிறது இருளான இடத்திலே இருந்து எங்களை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு ඔබයි මමයි එක කාලයකදී අන්ධකාරව සිටියා. நீங்களும் நான் ஒரு ගීතාවලිය පොතේ காலத்திலே කියනවා. இருந்தோம். ඒ අන්ධකාරය ආලෝකයට හරවපු දෙවියන් වහන්සේ අද அந்த ජීවමානයි. இருளை வெளிச்சத்துக்குள்ளாய் மாற்றியவர் எங்களோடு இருக்கிற தேவன். සේනාවන්ත දේව දරුවනි. தேவர்களின் பிள்ளைகளே, අද ඔබයි මමයි සැබෑ ආලෝකයට එන්න இன்று අවශ්‍යයි. நீங்களும் நானும் உண்மையான வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். එන්න ලෑස්තිද? வர தயாரா? එක්කෙනයි ආමෙන් කිව්වේ. ஒருவர் மாத்திரமே ஆமென் சொன்னார். දැන් බයයිනේ. இப்பொழுது பயமாக இருக்கும் என்றால், දැන් බයයිනේ. பயம் என்றால் ඔබයි මමයි දෙවියන් වහන්සේ උදුරේ ඒ ධර්මිෂ්ඨකම ආලෝකයක් බවට පත් වෙලා ආලෝකයේ දීප්තිවත් උනේ නැත්තම් දැල්ුනේ නැත්තම් ඔබටයි මටයි ස්වර්ගයට යන්න පුළුවන් වෙයිද? நீங்களும் நானும் தேவனுக்குள்ளாய் பிரகாசம் உள்ள எரிகிற தீவெட்டியை போல மாறாவிட்டால் நீங்களும் நானும் பிரச்சனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். පුළුවන් වෙයිද? மனமாற මේක ඔබ තීරණය කරනවා. අපි පල්ලෙට දානකොට බලනවා. நாங்கள் இன்றுமாய் பணியை செல்லும் பொழுது பார்க்கலாம். ස්නේහවන්ත දේව දරුවනි, அன்பான தேவ பிள்ளைகளே, ඔබයි මමයි දැල් වෙනකන් අතාරින්න නැල්ලු. நீங்களும் நானும் எரியும் வரை கைவிடுவதில்லையா? ඔන්න දැන් ඔබ සමහරක් අය ගෞරවයට හරි ආසයිනේ. நீங்கள் சிலர் வந்து கௌரவத்துக்கு மிகவும் விருப்பம், මොකද ප්‍රධාන දායකයා වෙන්න ආසයිනේ. பிரதான தலைவராயிருக்க விருப்பம், මොකද සභාවේ ප්‍රධාන දායකයා වෙන්න ආසයිනේ. சபையிலும் பிரதான ஒரு தலைவராக இருக்க விருப்பம். ඒකින්ද අනුන්ට කපාගෙන කොටාගෙන හරි මරාගෙන හරි යන්න හදන්නේ. அதனாலே அடுத்தவனை வெட்டி கொண்டு மறித்து கொண்டு செல்ல முன்பதாக தயாராகிறீர்கள். දැන් ස්වාමීන් වහන්සේ කියනවා ඒසායා තුලින් இப்பொழுது ஏசாயா ஊடாக தேவன் ඔබ சொல்கிறார், ආලෝකමත් වෙන වෙලාවේදී நீ வெளிச்சத்துக்குள்ளாய் வரும் මේ පහන දැල් වෙන වෙලාවේදී அந்த தீவிட்டு எரிகிறதான நேரத்திலே ජාතීන් නුඹේ ධර්මිෂ්ඨකමත් සියලු රජවරුන් නුඹේ තේජසත් දකින්නවා ඇතම இப்பொழுது இந்த இடத்துல මොකක්ද சொல்லப்படுகிறது කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? ඔබගේ ආලෝකයත් ඔබගේ ධර්මිෂ්ඨකමත් සියලු රජවරුන් පවා දකින්න හදනවලු. உன்னுடைய වහන්සේගේ අනුග්‍රහය කරනකොට එයාගේ ලේ නිසා එයාගේ දරුකමේ උරුමය මට ලැබෙනකොට මම ආලෝකවත් දරුවෙක් බවට පත් වෙනවා. தேவனுக்குள்ளாய் வர முன்பதாக எங்களை கணக்கெடுக்காதவர்களுக்கு மத்தியிலே தேவனுடைய நாமத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு வெளிச்சத்துக்குள்ளாய் நாங்கள் ඒ ආලෝකයේ දරුවෙක් බවට පත් වෙන වෙලාවේදී පියාණන් පුත්‍රයාණන් සුද්ධාත්මයන් වහන්සේ තුල அந்த வெளிச்சத்துக்குள்ளான பிள்ளையாய் மாறும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே මොකද්ද වෙන්නේ? என்ன நடக்கும்? රජවරු පවා අපිට ගරු කරන්න යනවා. ராஜாக்கள் எங்களை மகிமைப்படுத்துவார்கள். අපිට අලුත් නමක් කියන්න යනවා. புதிய ஒரு நாமத்தை கொடுப்பார்கள். ඒ අලුත් නම තමයි அந்த புதிய பெயர் தான் එදා වංචාකාරයා යාකෝබ් அன்று ඊශ්‍රායෙල් බවට පත් කරා. அன்று வஞ்சகக்காரனாக யாக்கோபு வந்து இஸ்ரவேலாக மாறினான். අද අපේ නම இன்று எங்களுடைய பெயர் ක්‍රිස්තියානිකාරයා. கிறிஸ்தவன். හලෙලූයා. ஹalleluya හලෙලූයා. ஹalleluya. දැන් ගමේ කියන්නේ මොකද්ද? இப்ப கிராமத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? ආගම පාවා දුන්න, ජාතිය පාවා දුන්න ක්‍රිස්තියානිකාරයා. மதத்தை காட்டிக் கொடுத்த ஜாதியை காட்டிக் கொடுத்த හැබැයි கிறிஸ்தவர்கள். ඒ අය අපිව ලැජ්ජාවට පත් කරන නාමය සේනාවල දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ගෞරවයට ගන්න.
உங்களுடைய பெயரை அந்த இடத்துல போடுங்கள். ජයසිංහය කියන අවුතර ක්‍රිස්තියානි වෙච්ච ජයසිංහද? கிறிஸ்தவனான அந்த ஜெயசிங்கையா என்று சொல்லணும். මම පරණම කියන්නම් කවන්නේ නේද? பழைய பெயரை சொல்லுகிறேன். අරක්කු එක්ක ගංජා විකුණපු ජයසිංහ කියපු නම දැන් වෙනස් කරලා ක්‍රිස්තියානි ජයසිංහ. හalleluya. மதுபானங்களை விற்ற ஜெயசிங்க என்று சொல்லாமல் கிறிஸ்தவ ஜெயசிங்க என்று சொல்லுகிறார்கள். මෙතන ඉන්න එකිනෙකාගේ නමට ගෞරව නාමයක් ස්වාමීන් වහන්සේ සමාජ ඉදිරියේ දීලා තියෙනවා. இந்த இடத்துல இருக்கிறதால ஒவ்வொருவருக்கும் கௌரவமான நாமத்தை தேவன் என் சமூகத்திலே கொடுத்திருக்கிறார். මීට වඩා ආයේ මොනවද? இதை விட உங்களுக்கு அதிகமாய் என்ன வேண்டும்? ඊට වඩා ආයේ මොනවද? இதை விட வேற என்ன? අපේ කහපාටවිල් චමින්ද පුතා එක්කරන් ආව පොළ බාණ්ඩේ පුතා එතන ඉන්නවා. හොයන්න බෑ එච්චර ලස්සන වෙලා. மஞ்சள் கலர் திரிவில் உள்ளவர் கூட்டிக்கிட்டு வந்தார் ஒரு மகனை. அவர்களை தேடி கூட பார்க்க முடியாத அழகாக இருக்கிறார்கள். එහෙනම් அப்படி என்றால் දැන් ක්‍රිස්තියානි පුතා කියන එක ගමේ කියනවා. கிறிஸ்தவ மகன் என்று ஊரிலே சொல்லுவார்கள். ශනීයවන්ත දේවදරුවෝ அன்பான தேவ பிள்ளைகளே, මගේ තාත්තා කිව්වොත් කිව්ව දේ කරන දෙවියන් වහන්සේ. உன்னுடைய தகப்பன் சொன்னதை சொல்லும் செய்த தேவனாய் இருக்கிறார். ජීවමාන පියාණන් அவர் වහන්සේ. ஜீவனுள்ள தேவன். ඒ නිසා කියනවා அதுபடினாலே சொல்லுகிறார். මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறார்? මේ නම වෙනස් කරනවා. உன்னுடைய பெயரை மாற்றுவேன். ගෞරව නාමයක් දෙනවා. கௌரவமான நாமத்தை ගෞරව නාමයක් දෙනවා. கௌரவமான நாமத்தை අද අපි இன்று நாங்கள் මේ ගෞරවය ගන්න இந்த கௌரவத்தை பெற்று ලෝකෙ කොච්චර කලස් පෙන්නනවද? இந்த உலகத்திலே எவ்வளவாய் தடுமாறுகிறோம். අද අපේ දරුව රාජ් වෙනකම් මේ මල ගෙදර නිදි මරලා ඔක්කොම කරලා තිනවා. මොකද මේ අය විතරනේ මල ගෙදර හිටියේ. මේ අය විතරනේ රාජ් වෙනකම් තේ හැදුවේ. මේ අය විතරයි රාජ් වෙනකම් යාරගෙන හිටියේ කියන වචනේ ආගන්න. பிள்ளைகள் வந்து அந்த மரண வீட்டிலே மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு பெயர் கிடைக்க வேண்டும் என்றபடினாலே அதை செய்திருக்கிறார்கள். අපි මල ගෙවල් වල නිදි මරන්න යන්නේ මොකටද? நாங்கள் மரண வீட்டுகளே விழித்திருப்பதற்கு செல்வதற்கு எதற்காக? ඇත්ත එකක් පවුලේ ඥාතිකම නිසා යනවා. சில நேரம் எங்களுடைய යාළුකම නිසා යනවා. சில நேரம் நண்பத்துவத்துக்காக ඒක செல்வோம். කිසි ප්‍රශ්නයක් නෑ. அது பிரச்சனை இல்லை. නමුත් අපි එතන ගිහලා නිදා ගන්නවද? ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று தூங்குவோமா? නෑ. இல்லை. රාජ් වෙනකම් යාරගෙන ඉන්නේ. விடியும் வரை விழித்துக் கொண்டிருப்போம். අනේ රාත්‍රී දේවයට එන්නකෝ. ඒ කට්ටිය උනායි රාත්‍රී දේවයට එන්නේ. அவர்களே தான் இரவு ஜெபங்களுக்கும் வருவார்கள். රාත්‍රී දේවයට ආවම අම්මේ බෙල්ල නිකන් මේ විදිහට கழுத்து மிகவும் ගල කඩාන වැඩ. உருட்டி விழுந்திருக்கும். බලන්න ඉතින් අර ලෝකේ කවුරු හොයාගෙන යනකොට අම්මාචි නිදියන්න එළියටකම් ඇස් දෙක ගිනි කූරයක් හරි ගහගෙන ඉන්නවා. உலக கௌரவத்தை பெற்றுக்கொள்ள விழித்துக் கொண்டு இருப்பார்கள். හැබැයි සබත් දවසේ ஆனால் ஓய்வு நாளிலே රාත්‍රී දේමේකට இரவு நேர ஜெபத்திலே නිරාරය ආඥාවක உபவாச ஜெபத்திலே අපි කොහොමද අපේ හදවතේ සහභාගීකම? எப்படி இருக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஒருங்கிணைப்பு? අපේ මුල් කාලේ නම් එහෙම තමයි. අම්මේ මුල් කාලේ අපේ එක සහෝදරයෙක් හිටියා. අම්මේ මුල් කාලේ ආවම අපිට මොනවාද එළවලු රොටිද පැටිස්ද ඔක්කොම තිබ්බා. ஆதி காலத்திலே ஒருவர் இருந்தார், ஒரு சகோதரன். ஆரம்பத்திலே எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். දැන් රාත්‍රී දේමේකට ගෙන්න ගන්න බෑ. இப்பொழுது அவர் இரவு ஜெபத்திலே வருவதற்கும் මේක விருப்பம். තමයි ඇත්ත. இதுதான் உண்மை. පොඩ හිතලා බලන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். අද අපි ලෝකේ ගෞරවය හොයාගෙන අපි කොච්චර දේවල් කරන්න ලෑස්ති. இந்த உலகத்தின் கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எவ்வளவோ காரியங்கள் செய்கிறோம். හැබැයි ஆனா දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், මං උඹව ආලෝකමත් කළ ආලෝකයේ දැල් වෙන වෙලාවේදී உன்னை பிரகாசம் பண்ணி அந்த தீவெட்டி எரிகிறதான நேரத்திலே ඔබට මං ගෞරව නාමයක් දෙනවා. உனக்கு கௌரவமான ஒரு நாமத்தை நான் கொடுப்பேன். අද ඉඳලවත් අපි සේනාවල දෙවියන් වහන්සේ ජීවන පොතේ ලියන ලද ගෞරවයේ නාමය අපි දරාගෙන යනවද? එහෙම නැත්නම් ජීවන පොතේ නොලියන ලෝකේ ගෞරව නාමයේ පස්සේ යනවද? இன்றிலிருந்தாவது நாங்கள் தேவனுக்குள்ளாய் ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகளாய் நடந்து கொள்வோமா, இல்லை என்றால் உலக புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகளாய் வருவோமா? ඔබ හිතන්නේ මොකක්ද? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? මේක ඔබගේ අතේ තියෙන්නේ. இது உங்களுடைய கருத்திலே இருக்கிறது. මම ඔබ බල කරන්නේ. நான் உங்களை දෙවියන් கட்டாயப்படுத்த වහන්සේ ආදම් සහ ඒව මවලා தேவன் ஆதாம் ஏவாளை ගස් දෙක படைத்து මැව්වා. இரண்டு ගස් දෙකේ විස්තරය කිව්වා. இரண்டு மரத்தின் மரத்தை குறித்து சொன்னார். මේකෙන් කෑවොත් මේක වෙනවා, මේකෙන් කෑවොත් මේක වෙනවා කියලා කිව්වා. இந்த மரத்திலே சாப்பிட்டால் இப்படி நடக்கும். හැබැයි උන්ට පූර්ණ නිදහස දුන්නා. ஆனாலும் சம்பூர்ண விடுதலையை கொடுத்திருந்தார். ඔබට කැමති තීරණයක් ගන්න පුළුවන්. உனக்கு வேணுங்கிற முடிவை எடுத்துக்கொள்ள முடியும். ඒ දෙවියන් වහන්සේම වුන්ට නිදහස් වයසේ මවලා
නිදහස් තීරණ ගන්න අයිතිය දුන්නා නම් මං ඔබව බල කරන්නේ නැහැ. அவரே சுதந்திரமாய் அவர்களுக்கு தீர்மானம் எடுக்க முடிவு கொடுத்தார் என்றால் நான் உங்களை வலிக்கட்டாயம் பண்ணுவதில்லை. සනේවන්ත දේව දරුවනි சேனைகளின் பிள்ளைகளே, මම නැවතත් කියනවා. மறுபடியுமாய் சொல்லுகிறேன். ඇයි? ළමයි සනේවන්ත දේව දරුවනි சேனைகளின் தேவ பிள்ளைகளே, අපිට ගෞරව නාමයක් දෙනවා. எங்களுக்கு கௌரவமான ஒரு நாமத்தை தருகிறார். නුඹ ස්වාමින් වහන්සේගේ අතේ අලංකාර ඔටුන්නක්ද නුඹේ දෙවියන් වහන්සේගේ අතේ රාජ කිරීටයක්ද වන්නේය. நீ இனி கைவிடப்பட்ட தேவனுடைய கரத்திலே நீ அலங்காரமான பிள்ளையாய் இருக்கிற ராஜ கிரீடத்தை பெற்றவளாய் இருக்கிற. මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறது? දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ඔබයි මමයි ඔටුන්නක්ලු. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக ஒரு கிரீடமாய் இருக்கிறோம். එතකොට දෙවියන් වහන්සේගේ ඔටුන්න නම් தேவனுடைய கிரீடம் என்றால் වෙයි. දෙවියන් වහන්සේගේ ඔටුන්න නම් தேவனுடைய கிரீடம் என்றால் ඔටුන්න කොහෙද තියෙන්නේ? கிரீடம் எங்க இருக்கும்? විලුඹෙන් යටනේ ඔටුන්න තියෙන්නේ. தலைக்கு கீழாய். හිසේ පොඩ වරදුනා වඩා හොඳ වෙලාවට. எனக்கு பிழைத்து விட்டது, அது தலையிலே இருக்கும். එහෙනම් அப்படி என்றால் කිසිම වටිනාකමකට නැතුව හිටපු ඔබවයි මාවයි எந்தவித தகுதியும் இல்லாத உங்களையும் என்னையும் සේනාවල දෙවියන් වහන්සේ කියනවා சேனைகளின் தேவன் උඹ சொல்லுகிறார், මට උතුම්නා நீ எனக்கு ஒரு උඹ கிரீடம், මට උතුම්නා நீ எனக்கு ஒரு கிரீடம் என்று අපේ සෙන්දිල් කියනවා என்னுடைய செந்தில் சொல்லுகிறார். දැන් ගැල්ලාමයි දෙන්නෙක් හිටියා 2 பெண் பிள்ளைகள் இருந்தார். දෙවියන් වහන්සේ කොල්ලෙක් දුන්නා இப்ப தேவன் ஒரு மகனை கொடுத்தார். මොකද්ද කියන්නේ என்ன சொல்லுகிறார் இப்பொழுது? උතුම්න නෙවෙයි රජෙක් දුන්නා கிரீடம் அல்ல, ஒரு ராஜாவை கொடுத்தார். එතකොට මේ ලෝකේ ඉන්න ඒ තාත්තා එහෙම කියනවා නම් உலகத்திலே இருக்கிற அந்த தகப்பன் இப்படி சொல்வார் என்றால் ආසපොළොව මවා පාලකන සේනාවල දෙවියන් වහන්සේ කියනවා උඹ මට උතුම්නා வானத்தை பூமியும் படைத்த சேனைகளின் தேவன் சொல்லுகிறார், நீ எனக்கு ஒரு கிரீடம் என்று. එතකොට බොයි මාවයි කොච්චර ගෞරවයකට ලක් කරලා තියෙනවද உங்களையும் என்னையும் தேவன் எவ்வளவு ஒரு கௌரவத்துக்குள்ளாய் நடத்துகிறார், කොච්චර ගෞරවයක් ඔබටයි මටයි දීලා තියෙනවද எவ்வளவு ஒரு கௌரவத்தை உங்களுக்கு කිසිම වටිනාකමට නැති මට කොච්චර ගෞරවයක් දීලා எந்த තියෙනවද ஒரு பெருமதியும் இல்லாத කිසිම වටිනාකමකට නැතිව හිටපු ඔබට කොච්චර වටිනාකමක් எந்த ஒரு දීලා பெருமதி இல்லாத உங்களுக்கு தேவன் எவ்வளவு பெருமதி கொடுத்திருக்கிறார், කොච්චර වටිනාකමක් දීලා எவ்வளவு ஒரு பெருமதியை கொடுத்திருக்கிறார். අපි හිතන කොච්චර වටිනා අයද அப்பொழுது நாங்கள் எவ்வளவு பெருமதியானவர்கள். ඒ විතරක් නෙවෙයි அது மாத்திரமல்ல, ඔබ මට රාජකීය කිරීටයක් நீங்கள் ராஜரீகமான ஒரு கிரீடம். මේ කිරීටය කොයි වෙලාවටද පාවිච්චි වෙන්නේ இது எந்த நேரத்திலே பாவிக்கப்படும்? කිරීටය කියන්නේ මොකද්ද එල්ල නෑ කියන්නේ ඔබ දැකලා තියෙනවද උසාවියේ හයිකෝට් වල දානවා ජජ් දානවා අර සුදු තොප්පියක් වගේ සුදු කොණ්ඩි තියෙන එක දිග රයිට් ඒක තමයි කිරීටය කියන්නේ சால்வை. එතකොට ඒක පාවිච්චි කරන්නේ ජජ්මන්ට් එක විනිශ්චය වෙලාවේදී அது நீதிபதி சொல்லுகிறதான நேரத்தில் එතකොට දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், ඔබ මට කිරීටයක් රාජකීය කිරීටයක් நீங்கள் எனக்கு ஒரு ராஜரீகமான ஒரு சால்வை என்று. ඒක ගෞරවයක් அது ஒரு கௌரவம். සාමාන්‍යයෙන් ඉංගලන්තේ වගේ රටවල් වල ඒ ගෞරව නාමය දරන පැලැන්තියේ අය ලොකු උත්සව තියනකොට ඒ කිරීට දාගෙන එනවා. කියන්නේ බොරු කොණ්ඩයක් වගේ ඒක මම දන්නේ ඒක බොරු කොණ්ඩේ කියන එක මම දන්නේ නීත්‍යානුකූලව මම කියන එක හරිද වැරදිද. නමුත් ඒක දාන්නේ කොණ්ඩයක් වගේ තීන කොණ්ඩේකට වඩා ලස්සන ඒක ලස්සනට හදලා තියෙනවා. இங்கிலாந்து நாட்டிலே ஒரு கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் அதை மிகவும் அழகாக போட்டுக் கொண்டு வருவார்கள். ඒකෙන් පෙන්වන්නේ ඒ කට්ටියගේ ගෞරවය. அதை காட்டுவது அவர்களுடைய கௌரவம். එහෙනම් සේනාවල දෙවියන් වහන්සේ කියනවා ஆனால் சேனைகளின் தேவன் சொல்லுகிறார், ඔබ මගේ කිරීටයක් උඹ තුලින් මම ගෞරවයටපත් වෙන්න යනවා. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கிரீடம், உங்கள் நிமித்தம் நான் ஒரு மகிமைக்குள்ள. එනගේ විනිශ්චය දවසේදී ඒ පාවිච්චි කරන කිරීටය ඔබද මමද? அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் கணக்கெடுப்பதில்லை. පොඩක් ඔබ හිතන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். ස්වාමීන් වහන්සේ තුල කියනවා தேவனுக்குள்ளாய் சொல்லுகிறார், නුඹේ දේශයට පාළුවක්යි තවත් නොකියන්නෝය. නුඹ හෙප්සිබා කියාද නුඹේ දේශය බියුලා කියාද කියනු ලබන්නේය. මක්නිරාද ස්වාමීන් වහන්සේ නුඹ කෙරෙහි ප්‍රසන්නය. නුඹේ දේශය සරණ පාවාගනු ලබේ. உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும்
உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாய் இருக்கிற உன் උඹට අද தேசம் උඹ පාළුවක් වෙච්ච දේශයක නෙවෙයි. උඹ ඉන්න දේශය ආශිර්වාද. சொல்லுகிறார். මේ ඉන්න හෙට්ටිබා නෙවෙයි. இந்த எப்சிபா இல்ல. හොඳයි ආශිර්වාදෙ එන්න ඕනි. මොකද කියන්නේ? ஆசீர்வாதம் வர வேண்டும். ප්‍රසන්න. அந்த பிரசன்னம் එහෙමනම් මේ සභාව කෙරෙහි මේ සභාව කෙරෙහි කියන්නේ ස්වාමීන් වහන්සේට ගෞරවය ප්‍රසන්න වෙන්න ඕනේ. එහෙනම් මේ සභාව දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ප්‍රසන්න වෙන්න ඕනේ. இந்த சபையானது தேவனுக்குள்ளாய் பிரசன்னப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ ප්‍රසන්න වෙන්න. සභාව මනමාලිය කෙරෙහි ප්‍රසන්න වෙන වෙලාවේදී சபையானது மணவாளனை මේ සභාව இந்த சபை සේනාවල දෙවියන් වහන්සේ ඉදිරියේ சேனைகளின் தேவனுக்கு முன்பதாக ඒ දේව පුත්‍රයාගේ සරණ මංගල්‍යයේදී அந்த தேவனுடைய மகனை சர்வம் මනමාලිය මේ සභාව වෙන්න ඕනේ. மணவாளியாக மாற வேண்டும். හalleluya. ஹalleluya. සරණ පාවා ගත්ත. සරණ පාවා ගත්ත. மகிழ்ச்சி அடைந்த සරණ පාවා ගත්ත. දෙවියන් වහන්සේ සභාව කෙරේ ප්‍රසන්න වෙන්න ඕනි. බෙවුලා වෙන්න ඕනි. මේ හෙප්සිබා වෙන්න ඕනි. தேவன் பிரசன்னப்பட வேண்டும். சபைக்குள்ளாய் எப்சிபா பியூலா போல ප්‍රසන්න වෙන වෙලාවේදී பிரசன்னப்படுகிறதான நேரத்திலே බෙවුලා වෙන්න ඕනි. பியூலாவை සරණ පාවා ගන්න ඕනි. இது பியூலாவாக மாற வேண்டும். මනමාලය සූදානම්. මනමාලිය සූදානම්ද? மணவாளன் தயாராக இருக்கிற மணவாட்டி தயாராக මනමාලිය සූදානම්ද? மணவாட்டி தயாராக සභාව නැමැති මනමාලිය සූදානම්ද? சபை என்கிறதான மணவாளி தயாராக ඔබගේ இருக்கிறார். අතේ තියෙන්නේ உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. එලිදරව් 2:17 வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். කියවන්න. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான கொழிக்கல்லையும் அது அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறிய கூடாதமாகிய புதிய நாமத்தை ආමේන්. බුද්ධිය නාමම්. ඥානන් වහන්සේ සභාවලට කියන දේ කන් ඇත්තේ අසාවා. ජය ගන්නාට නම් සැඟවී තිබෙන මන්නා වලින් දෙන්නෙමි. ලබන්නා මිස වෙන කිසිවෙක් නොදෙන්නේ අලුත් නාමයක් ලියා තිබෙන සුදු බලක්ද ඔහුට දෙන්නෙමි. ආමේන්. මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? සේනාවල දෙවියන් වහන්සේ කියනවා சேனைகளின் தேவன் சொல்லுகிறார், මං ඔබට ප්‍රසන්නයි නම් நான் உனக்கு பிரசன்னம் என்றார். උඹලට හංගලා තියෙන වස්තුව හංගලා තියෙන දේවල් හංගලා තියෙන මන්න මං උඹලට දෙනවා. உங்களுக்கு ஒளித்து மறைவாய் வைக்கப்பட்டதான மன்னாவை கொடுப்பேன். මෙච්චර ආශිර්වාදයක් ලබන්න ඉන්න ඔබ නේද දෙවියන් වහන්සේට දෙන්න ඕනි කාලය මුදල ශ්‍රමය දෙන්නේ නැතුව අපිට ඕනි විදිහට අපි අහංකාර විදිහට ජීවත් වෙන්නේ. இவ்வளவு அன்பாய் இருக்கிறதான தேவனுக்கு தானே நீங்கள் தேவனுக்கு கால நேரங்களை கொடுக்காமல் எங்களுக்கு பெருமைக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொள்கிறோம். අපි මේ දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් වෙන් කරලා තියෙන විශේෂ නාමයේ ගෞරවයේ නාමයේ එපා කරන පිණිස නේද අපි දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා සිටින්නේ. இப்படியாய் தேவன் எங்களுக்கு கௌரவமான நாமத்தை கொடுத்தது நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் தேவனை விட்டு தூரமாய் ஆகியிருக்கிறோம். ඔබට හංගලා තියෙන මන්න දෙනවලු. உங்களுக்கு மறைவாய் வைத்திருக்கிற மன்னாவை தருகிறாராம். මේ ලෝකේ තාත්තලා இந்த உலகத்திலே இருக்கிறதான தகப்பன்கள் දරුවන්ට කොච්චර සමහරකට නෑ නෑ කියනවා. எவ்வளவு பிள்ளைகளுக்கு இல்லை இல்லை என்பார்கள். හැබැයි දරුවන්ට මොන හරි වෙච්ච ගමන් නැති දේ එළියට දෙනවා නම් இல்ல ஆனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தால் இல்லாத காரியத்தை எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் අහස පොළොව මවා පාලනය කරන සේනාවල දෙවියන් වහන්සේ ඔබටයි මටයි මොනවද නොදී ඉන්නේ. வானத்தை பூமியும் படைத்த சேனைகளின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன தராமல் இருப்பார்? එච්චර ආදරයක් කරන දෙවියන් වහන්සේව ඇයි සුළු කරන්නේ? அவ்வளவு அன்பாய் இருக்கிற தேவனை ஏன் கணக்கெடுக்க மாட்டீர்கள்? ඇයි අපි මිනිසු දිහා බලලා අපේ ආත්මික ජීවිතේ වට්ටගන්නේ? ஏன் நாங்கள் மனிதர்களை பார்த்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விழுத்துக் கொள்கிறோம்? ඔව් පොඩ්ඩක් හිතන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். ඔව් පොඩ්ඩක් හිතන්න. சற்று சிந்தித்து பாருங்கள். එළිදරව් 3:12. வெளிப்படுத்தல் 3:16. එළිදරව් 3:12. வெளிப்படுத்தல் 3:12. ජය ගන්නා මාගේ දෙවියන් වහන්සේගේ මාලිගාවෙහි කණුවක් කරන්නෙමි. මාගේ මාලිගාවේ කණුවක් කරන්නෙමි. ඔහු තවත් එතනින් පිටතට නොයන්නේය. මාගේ දෙවියන් වහන්සේගේ නාමයද මාගේ දෙවියන් වහන්සේ කෙරෙන් ස්වර්ගයෙන් බසින අලුත් යෙරුසලම වන මාගේ දෙවියන් වහන්සේගේ නුවරේ නාමයද
මාගේම අලුත් නාමයද ඔහු පිටලියන්නෙමි. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்தில் இருக்கிறவர் வருகிற புதிய எருசலேமையாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவர் மேல் எழுதுவேன். මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? සුදු ගලක් පිට ලියලා දෙනවලු ඔබගේ මගේ නාමය. வெள்ள கல்லிலே எழுதி கொடுப்பாராம் உங்களுடைய இந்த සුදු நாமத்தை. කෝල ස්වර්ගයේ දින කිරි කඩුව කරුණ ගලකින් ලියලා දෙනකොට ඔබගේ මගේ නාමය. உங்களுடைய என்னுடைய நாமத்தை ஒரு கல்லிலே எழுதி கொடுக்கும் பொழுது මගේ තාත්තා එච්චර ඔබවයි මාවයි උසස් කරන්න ලෑස්ති. என்னுடைய தகப்பன் உங்களையும் என்னையும் அவ்வளவாய் உயர்த்த එතකොට தயாராக තියෙන උමනාව මොකද්ද එච්චර අපිව උසස් කරන්න? அவருக்கு என்ன தேவை இருக்கிறது எங்களை அவ்வளவாய் உயர்த்துவதற்கு? ඔබයි මමයි நீங்களும் நானும் හිටියයි කියලා මොකද්ද එතුමට තියෙන වාසිය? இருந்தோம் என்பதற்கான என்ன காரணம் இருக்கிறது? ඒක තමයි පිය පුතු සම්බන්ධතාවය. அதுதான் பிதா குமாரன் කියන්නේ දෙමව්පියෝ දරුවෝ අතර තියෙන සම්බන්ධතාවය. பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான මගේ තාත්තා එච්චර ඔබට ආදරේ. என்னுடைய தகப்பன் அவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார். ඒ තාත්තගේ ආදරේ ඇයි එපා කියන්නේ? ஏன் அந்த தகப்பனுடைய அன்பை வேணாம் என்று சொல்கிறீர்கள்? ඇයි ඒක සුළු කරන්නේ? ஏன் அதை கணக்கெடுக்க ඇයි மாட்டீர்கள்? ඒක සුළු කරන්නේ? ஏன் அதை விட்டு விடுகிறீர்கள்? ඔබ තීරණයක් ගන්න. நீங்கள் ஒரு தீர்மானத்தை ඔබගේ எடுங்கள். දැඩි සිත, உங்களுடைய கல்லான இருதயம், අහංකාරකම, உங்களுடைய பெருமை, උඩුකුකම உங்களுடைய பெருமைகள், ඔබ අතාරින්න. நீங்கள் அதை கைவிட்டு விடுங்கள். අතාරලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට ලං වෙන්න. நீங்கள் அதெல்லாம் விட்டு விட்டு தேவனுக்குள்ளாய் கிட்டி சேருங்கள். මෙතන ඇවිල්ලා இந்த இடத்துல வந்து මිනිස්සු දිහා බලන්නම එපා. மனிதர்களை பார்க்க வேண்டாம். මිනිස්සු දිහා බලන්නම එපා. மனிதர்களை பார்க்க வேண்டாம். මිනිස්සු අපෝ රිද්දයි. மனிதர்கள் எங்களை காயப்படுத்தலாம், අපිට අහංකාරකම් දායි. எங்களுக்கு அகங்காரத்தை போடலாம், වචනත් දායි. உங்களுக்கு பிரச்சனைகளையும் போடலாம். ගණන් ගන්න එපා. கணக்கெடுக்க வேண்டாம். යේසුස් වහන්සේගේ සැබෑ වූ අර ඉස්සලක වගේ යේසුස් වහන්සේගේ සත්‍යතාවය දැක්කට පස්සේ முதல்ல சொன்னது போல இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கண்ட பிறகு අපි මිනිස්සු දිහා බලන්න යන්නේ. நாங்கள் மனிதர்களை குறித்து பார்ப்பதில்லை. බයිබලයේ කියනවා வேதத்தில் சொல்லப்படுகிறது ඔබගේ මූණවල් ගිලිගල් වෙන්න ඕන. உங்களுடைய முகங்கள் பிரகாசப்பட வேண்டும். ඒ කියන්නේ ඔබගේ ආලෝකය දැල් වෙනකොට உங்களுடைய வெளிச்சத்துக்குள்ளாய் வரும் பொழுது ආලෝකය නැති උන්ට ඉන්න බෑ. வெளிச்சம் இல்லாத මේක ලියලා තියාගන්න. මම නෙවෙයි කියන මේ වෙනද සුදු වචනේ. அவர்களுக்கு இருக்க முடியாது. நான் சொல்லவில்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. දැන් මම මෙතන ඇවිල්ලා நான் இந்த இடத்துக்கு வந்து කොච්චර දේශනා කරත් எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் තව ඉස්සරහින් ඉන්න අය කියනවා முன்பதாக இருப்பவர்கள் ඔය சொல்றாங்க, දේශනාවට වඩා මට දේශනා කරන්න පුළුවන්. இவருடைய பிரசங்கத்தை பார்க்கலாம், எனக்கு பிரசங்கம் பண்ண ඒ முடியும். උඩුකම ඒ අහංකාරකම ඉන්න අය ඉඳී. அந்த பெருமை உள்ளவர்கள் இருக்கலாம். ඒ අය ප්‍රචාරයත් වෙයි. අයියෝ පාස්ටර් සාලියට වඩා මම දේශනා කරන්න පුළුවන්. ඒ කොච්චර ඉන්නවද සභාව ඇතුලේ. அவர்கள் பிரச்சனை போடலாம், போதகரை விட மற்றவர்களுக்கு எவ்வளவாய் இருக்கிறார்கள் பிரசங்கம் செய்வதற்கென்று. එහෙම ප්‍රසිද්ධ කරනවා කියලා දැන දැන මම ඒ කියන අයට වෛර කරන්න ඕනිද? அப்படி பிரசித்தமாய் சொல்லுகிறவர்களை தெரிந்து தெரிந்து நான் அவர்களுக்கு வைராக்கியம் வைக்க வேண்டுமா? එහෙම වෛර කරන්න ඕනිද? அப்படி நான் அவர்களுக்குள்ளாய் வைராக்கியம் උන්ගේ வைக்க තියෙන வேண்டும். අහංකාරකම උන්ගේ තියෙන උඩුකමත් එක්ක වචන එළියට නෑ. අපි ඒ දරුවෝ හරියට ඒ උඩුකම සමහර තටු කපලා හදලා ගන්න ඕනේ. அவருடைய பெருமை நிமித்தம் ஒரு வார்த்தைகளை கொட்டாலும் நாங்கள் அந்த நேரத்தில் அவர்களை இன்னுமாய் ඒකට තමයි දෙවියන් වහන්සේ ඔබවයි මාවයි කියලා දෙන්නේ. அதற்காக தேவன் உங்களையும் என்னையும் අර வைத்திருக்கிறார். පිලමන්ට් එක දැල් වෙනකොට අර මොකද කියන්නේ අර කරන්ට් එක අඩු වෙලාවේ පිලමන්ට් එක විතරක් දැල් වෙනවා රතු පාට. හිතනවා ෂා බල්බ් එක හිතනවා මම දැන් හොඳ පත් වෙනවා කියලා. அந்த பிலமெண்ட் உருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தில் நீங்க நினைக்கலாம் நான் நன்றாக එහෙම இருக்கிறேன். බාගෙන පත් වෙනේව් අහංකාරයි. அந்த குறைவாக எரிகிறவர்கள் கொஞ்சம் අර அகங்காரம். ඒ කියන්නේ පිරුණු කලේ තියෙන ඔසලේ. அவர் அகங்காரம் பிடித்தவர்கள். පිරිච්ච නැති එක හෙල්ලෙනවා හෙට්ට මෙට්ට පෙල්ලනවා අම්මේ අහංකාරක අම්මේ මම පිරලා ඉන්නේ කියනවා වගේ තමයි. நிறையாத குடம் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் தடுமாறும். මේවා තේරුම් ගන්න. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். අද සේනාවල දෙවියන් වහන්සේ ප්‍රේමටයි කතා කරනවා. தேவன் உங்களுக்கும் எனக்கும் பேசுகிறார். සරණ පාවා ගන්න ලබන සභාවක් දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙන සභාවක් බවට පත් වෙන්න ඕනි. தேவனை பிரசன்னப்படுத்துகிறதான சபையாக மாற வேண்டும். අග්නිසාග තරණයෙකු විසින් කන්‍යාවක් පාවා ගන්නාක් මෙන් නුඹේ පුත්‍රයෝ නුඹ සරණ පාවා ගන්නෝය. මනපාලයා මනමාලිය කෙරෙහි ප්‍රියවන්නාක් මෙන් නුඹේ දෙවියන් වහන්සේ නුඹ කෙරෙහි ප්‍රියවනසේක. ආමෙන්. පාපා මොකද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? මනමාලියක් කෙරෙහි මනමාලේ කොච්චර ප්‍රසන්න වෙනවද? ඒ කන්‍යා භාවයේ ප්‍රසන්න භාවය මෙන්
ස්වාමීන් වහන්සේ සභාව තුලත් ඔබයි මායි කෙලෙත් ප්‍රසන්න වෙන්න යනවා. மணவாளன் மணவாட்டிக்குள்ளே சத்துரு வேண்டியாரா? மகிழ்ச்சியாய் இருப்பது போல உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் தேவன் மகிழ்ச்சியாய் இருப்பார். යසායා 54:5. ஏசாயா 54:5. යසායා 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆமென். කුමක්යින්ද නුඹේ ස්වාමි පුරුෂයා නම් නුඹේ මෞංකාරයා නොය. උන්වහන්සේගේ නාමය සේනාවල ස්වාමීන් මොනාර බාන්න පිටිපස්සේ ළමයි. නුඹේ මිදුම්කාරයා නො නිශ්චයගේ ශුද්ධ තැනන් වහන්සේය. මුළු පොළවේ දෙවියන් වහන්සේයයි උන්වහන්සේට කියනු ලැබේ. එහෙනම් සේනාවල දෙවියන් වහන්සේ තමයි මනමාලයා. அப்படி என்றால் சேனைகளின் தேவன் தான் மணவாளன். සේනාවල දෙවියන් වහන්සේ තමයි මනමාලයා. சேனைகளின் தேவன் தான் மணவாளன். ආසබලව මා පාලනය කරන සේනාවල දෙවියන් වහන්සේ ඔබයි මායි කෙරෙහි ප්‍රසන්න වෙන්න අවශ්‍යයි. வானத்தை பூமியும் படைத்த தேவன் தான் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் பிரசன்னமாக ඔබ இருக்கிறார். දැන් ඔබගේ හදවතට තට්ටුවක් දාලා බලන්න. இன்று இப்பொழுது உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு தட்டுதலை போட்டு பாருங்கள். හදවතට තට්ටුවක් දාලා බලන්න. உள்ளத்துக்கு தட்டு பாருங்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ ප්‍රසන්න දරුවෙක්ද? உங்க தேவனுக்குள்ளாய் ஒரு பிரசன்னமான பிள்ளையா? අපි නැගිටිමුද? நாங்கள் எழுந்திருப்போமா? ඔබ පොඩ්ඩක් විමසලා බලන්න. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ඔබ පොඩ්ඩක් විමසලා බලන්න. நீங்கள் சற்று சிந்தித்து ඔබ பாருங்கள். පොඩ්ඩක් විමසලා බලන්න. உங்களை விமர்சித்து பாருங்கள். ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හෙප්සිපාද? நீங்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு எப்சிபாவா? ඔබ දෙවියන් වහන්සේ ඉදිරියේ බෙවුලාද? நீங்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு பியூலாவா? ස්වාමීන් කියනවා தேவன் ඔබ சொல்லுகிறார், දල්වන තුරු මම නිශ්ශබ්ද වෙන්නේ නැහැ. நீங்கள் எரியும் வரை நான் அமைதியா இருக்க மாட்டேன் ඔබ என்று. නිශ්ශබ්ද වෙන තුරු நீங்கள் அமைதியா இருக்கும் வரை. හලෝ නිදිද? தூங்குகிறீர்களா? නිශ්ශබ්ද වෙන තුරුද කියලා ඉතින්. නෑ යා කියනවා මම නිශ්ශබ්දව නොසිටින්නේය. நான் மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். නිශ්ශබ්දව නොසිටින්නේය. மௌனமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். මගේ තාත්තා මාව දල්වනකම් என்னுடைய தகப்பன் என்னை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டும் வரை එයාගේ ක්‍රියාව නවත්තන්නේ නැහැ. அவருடைய கிரிகளை කතා அவர் නොකර நிறுத்துவதும் ඉන්නෙත් නැහැ. அவர் நிறுத்துவதும் இல்லை. ඒ දෙවියන් වහන්සේ හරි පුදුමයි. அந்த தேவன் மிகவும் ඒ வல்லமையுள்ளவர். දෙවියන් වහන්සේ හරි පුදුමයි. அவர் மிகவும் புதினமானவர். ඔබ ගැන නම් පොඩ්ඩක් හිතන්න. நீங்கள் சற்று உங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். මම දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කෙනෙක්ද? தேவன் விரும்புகிறதான ஒரு பிள்ளையா? ස්වාමින් වහන්සේ එන වෙලාවේදී මනමාලිය හැටියට මාව පිළිගනීද? தேவன் வருகிறதான நேரத்தில் ஒரு மனவாட்டியாக என்னை தெரிந்து கொள்வாரா? ඔබ දැන් තීරණය කරන්න. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ඔබ තීරණය කරන්න. நீங்கள் தீர்மானத்தை எடுங்கள். ඔබ කියන්නේ உங்களுடைய